Hi friends, Assalamu alaikum. This is Ruhi from Vibes of Ruhi Shaji. நாம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் கல்யாண் சில்க்ஸ்க்கு ஆப்போசிட்ல லொக்கேட் ஆயிருக்கிற சேலம் எக்ஸிபிஷன். எக்ஸிபிஷனோட என்ட்ரன்ஸ்லேயே லொக்கேட் ஆகியிருந்த ஷாப் தான் இது ஃபுல்லாக இன்னோவேட்டிவான வுட் அண்ட் கீ செயின்ஸ். நாம் ஒரு நேம் சொன்னோம் அப்படின்னு அந்த நேமை அப்படியே கஸ்டமைஸ் பண்ணி கீ செயினில் செஞ்சு கொடுக்குறாங்க. ரொம்ப இன்னோவேட்டிவாக இருந்தது அப்படின்னு நானும் ஒன்று ட்ரை பண்ணேன். நெக்ஸ்ட்டு எது எடுத்தாலும் 10 ரூபாய் 20 ரூபா 30 ரூபான்னு இருக்கிற ஷாப் தான். பேருக்கு தான் 10 20 30, ஆனால் நம்ம உள்ளே போனோன்னா வெறும் 10 ரூபாய்க்காக வாங்கிட்டு வர போகிறோம், 500 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவோம். அப்புறம் தான் நினைப்போம் எதுக்கு நம்ம இந்த ஷாப்புக்கு போகணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான ஏகப்பட்ட ஷாப் இந்த எக்ஸிபிஷனுக்குள்ளே லொக்கேட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு பர்ஸ் ஐட்டம்ஸ், பர்ஸஸ் ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் காஸ்ட் உள்ள அதிகம்தான். வெளியே 150 இருக்கிற பர்ஸ் எல்லாம் இங்கே 250ங்கிறாங்க. வெளியே 300 ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம் இங்கே 500. இருந்தாலும் மக்கள் வாங்கிட்டு தான் போயிட்டுருக்காங்க. பட் எனக்கு ப்ரைஸ் வைஸ் இது ரொம்ப ஹையாக இருக்குது. ஆனால் அதிகமான பர்ஸ் கலெக்ஷன்ஸ் இவங்க வச்சுருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பிளேட் வெரைட்டிஸ், நிறைய பிளேட் வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அதுவும் ரீசனபிள் ப்ரைஸில் 20, 25, 30 தான். செராமிக் ஐட்டம்ஸ், தென் கொப்பன் சாஸர், இதெல்லாம் ரொம்ப யூனிக் பீஸாக இருந்துச்சு. பட் செராமிக் ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் அதிகம். எக்ஸிபிஷனுக்குள்ளே ஏகப்பட்ட ஃபுட் ஸ்டால் அண்ட் ஜூஸ் ஸ்டால் அவைலபிளாக இருக்குது. ஸோ நாம் வெளியிலேருந்து எதுவும் உள்ளே கொண்டு போகணுங்கிற தேவை கிடையாது. எக்ஸிபிஷன் அப்படின்னாலே பேரண்ட்ஸ்க்கு ஞாபகம் வருது. சரி, குழந்தைங்கள கூட்டிகிட்டு போவோம், அவங்கள விளையாட வைப்போம், கேட்டதை வாங்கி கொடுப்போம், திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவோம். இந்த நாலேஜ் செட்டப்பில் தான் பேரண்ட்ஸ் எல்லாருமே எக்ஸிபிஷனுக்கு போகிறாங்க. பட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எக்ஸிபிஷனில் குழந்தைங்களுக்கு நாலேஜ் கெயின் பண்ணுற மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. பட் நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணாமலே விட்டுடுறீங்க. எக்ஸிபிஷனுக்குள்ளே ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் அவங்களுடைய ஸ்டால்ஸ் போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வனத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, பள்ளி கல்வித்துறைன்னு இவங்க எல்லாருமே அவங்கவுங்களை பற்றியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காகவே ஒரு ஸ்டால்ஸ் கண்டிப்பாக லொக்கேட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த இடத்துக்கு கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைங்களை நீங்கள் கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு எதுவுமே ப்ராக்டிக்கலாக பார்க்கும் போது தான் அது அவங்க மனசில் நல்லா பதியும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான ஸ்டால்ஸ் எல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க.
பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் தான், பள்ளி கல்வித்துறை. இந்த ஸ்டாலுக்குள்ளே நான் ரொம்ப நேரம் இருந்தேன். ஏன்னா அங்கே இருந்த திங்ஸ் அப்படி உள்ள ஏகப்பட்ட ஹேண்ட்மேட் திங்ஸ் எல்லாம் இருந்தது. நான் நினச்சேன் ஃபுல்லாக சேல்ஸ் தான் வச்சுருப்பாங்களோ அப்படின்னு. அதுதான் இல்லை, எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க அவங்க கைகளால் செய்யப்பட்ட ஹேண்ட்மேட் திங்ஸ் தான். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களுக்கு இவ்வளோ நாலேஜாக இவ்வளோ டேலண்ட்டாக அப்படின்னு எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தது. இப்போ இருக்கிற ஆட்சியில் அவங்க எந்த மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பள்ளி கல்வித்துறையில் செஞ்சுருக்குறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் செட்டப் தான் இது. ஃபுல்லாகவுமே பார்த்திங்கன்னா குழந்தைங்களால் செய்யப்பட்ட கைவினை பொருட்கள், சாட் ஐட்டம்ஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போது முதலமைச்சர் என்னென்ன உணவு திட்டம்லாம் கொண்டு வந்துருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயங்களுமே அந்த ஸ்டாலுக்குள்ளே இருந்தது. நிறைய இன்னோவேட்டிவான சயின்ஸ் ஒர்க்கெல்லாம் குழந்தைங்க பண்ணியிருந்தாங்க. சேலம் அம்மாப்பேட்டை கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் லிங்கேஷ் 8th ஸ்டாண்டர்ட். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கம்ப்யூட்டருடைய CPU அண்ட் ரேடியோவை வச்சு ஒரு இன்னோவேட்டிவான செயற்கைக்கோளை உருவாக்கியிருக்காங்க. அது எந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குது அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட்டே சொல்கிறாங்க, கேளுங்க. டெம்பரேச்சர் வந்து 7.1. ரேடியோவா ப்ளஸ் வந்து CPU அப்புறமே ஆர்பிஎஸ். ஆனால் இந்த ஃப்ரேம் வந்து எதில் வச்சுன்னா சிபியூவில் தான் வச்சு. இதுதான் எக்ஸிபிஷனுடைய ஓவரால் வியூ. என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்டான வியூவில் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்னோட இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோட வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Ruhi. Bye bye. Take care. Assalamu alaikum. Thanks for watching.